வார்த்தை சொன்னா பாருங்க, படித்தவன் வாதம் சூதும் பண்ணினான் போவான் ஐயோ ஒன்று போவான். படிச்சவன் தப்பு பண்ணக்கூடாது, படிக்காதவன் செஞ்சுட்டா கூட ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற அத்தனை குற்றங்களுக்கு காரணம் படிச்சவனா தானே இருக்கேன். விதவிதமாக யோசிக்கிறேன், என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ போட்டு நம்மளை குழப்புறாங்களே. ஓடிபியை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஓடிபி வாங்கிடுறேன். 10 நம்பர் 4 நம்பர் சொல்லுங்க. இப்ப பாருங்க எப்படி வாங்குறாங்க. நம்மளும் தெளிவா தான் இருக்கிறோம். ஓடிபி கேட்டா சொல்ல மாட்டேனே, நீங்க அதெல்லாம் சொல்ல வேணாம். 9 கருத்து என்னன்னு மறந்து நம்ம ஞாபகத்துல என்ன வந்து தொலைக்கும் ஒன்றும் வேணாம். அதுதான் வேற வழியே. ஒரு திட்ட போறாரு, ஒரு ஜென் துறவிட்ட போய் உட்காந்துருக்கிறா ஒருத்தன். அவர் சொன்னார் உடம்பு சரியில்லை, சரி இந்த மருந்தை சாப்பிடு. ஆனா மருந்தை சாப்பிடும்போது குரங்க மாத்திரம் நினைச்சிடாத. முடிஞ்சு போச்சா? அது போயிட்டேன். அது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். மருந்து எடுக்கும் போதுதான் அவனுக்கு குரங்கு நான் ஒத்துக்கு வந்துருது. விடிய விடிய தூங்கல. இதான் உலகம் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. எதை வேண்டாம்னு நினைக்கிறோமா அதைத்தான் நம்ம முதல்ல சொல்லுவோம். அப்புறம் ஐயா தெரியாம சொல்லிட்டேனே வாங்கிடுவாங்க. திறமசாலிங்க, படிச்சவன் தான் உணவும் பண்றான். சைபர் கிரைம் பண்றவங்க பூரா யாருன்னா படிச்சவன் தான் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஆம்பளைங்களா பேசினா ஒரு முடிவு போருமா? ஒரு பெண்ணாவது வரணும் இல்லையா? 2 பேர் வந்திருக்கணும். ஆனா ஒரு பெண்ணாக இருந்து சாதிக்க நான் தயார் அப்படின்னு இதோ வருகிறார் பேராசிரியர் சங்கீத்ராதா. நல்ல கலவடை கொடுக்குறாங்க. சிங்கிளா வந்து நல்லதொரு அன்னையின் வளர்ப்பினிலே வளர்ந்து இனிய மனைவியின் வழிகாட்டுதலோடு இல்லறம் நடத்தி நன் மக்களை பேணி அது உட்கார்ந்து மங்களம் என்ற மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன் மக்கள் பேரு என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாற் போல் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இன்று மக்களிடையே அதிக செல்வாக்கை பெற்று இப்பட்டிமன்றத்தின் மகனாக கொழு வீட்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்கள். நல்ல கடவுள் இருக்கலாம். தீர்ப்பு உங்களுக்கு தான் போங்க. இரு அறிஞர் பெருமக்களே, ஆன்றோரே சான்றோரே என் போன்றோரே, உங்கள் அத்தனை பேருக்கும் இரவு நேரத்தில் இனிய வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் தெருவழகு, வேதாரண்யம் விளக்கழகு, சிறிவில்லிபுத்தூர் கோபுர அழகு, மதுரை என்றாலே தமிழிசை சங்கம் அழகு 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 என்று அளவுறமைந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி நடுவர்களை தலைப்பு என்ன தலைப்பு? இப்பதான் தலைப்பே கேட்கிறீங்களா? சரி, நானும் பாத்துக்கிறேன் ஒரு தடவை. சவால்களை எதிர்கொள்ள பெரிதும் தேவை படிக்கும் புத்தகங்களா இல்ல இளங்கோசாமி மாதிரி அனுபவசாலிகளா? அனுபவசாலிகளா? அதானே படிக்கும் புத்தகங்களா? சவால்களை எதிர்கொள்ள அதானே. இங்க வந்துட்டு எல்லாத்தையும் சித்தர் பாடல இருந்து பட்டுக்கோட்டை பாடல இருந்து கண்ணதாசன் பாடல இருந்து எழுதி வைத்த புத்தகத்துல இருந்து படிச்சு 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 குறிப்பெடுத்துட்டு வந்து எல்லாம் இங்க ஒப்பிச்சு போய் கண்ணாக என்னத்த அனுபவத்தை சொன்னீங்க? புத்தகத்தை பார்த்தா படிக்கிறாரு. எங்க அணி தலைவர் அழகா வந்து சொன்னாரு, காந்தியடிகளுக்கு நேர ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட சொன்னாரு. அவருடைய சுயசரிதை அது புத்தகமா இருக்கிறது. ஊவேசா இருக்கிறாரு, அவருடைய அனுபவத்தை சொன்னாரா? இல்லை, ஊவேசையுடைய வாழ்க்கை வரைக்கும் புத்தகமாக இருக்கிறது. அதைத்தானே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப அழகா என் ஐயா அவர்கள் நன்றாக படித்து குறிப்பெடுத்து நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு. தமிழகத்தின் கடைக்கோடியிலிருந்து தலைக்கோடிக்கு ஒரு இளைஞன் படிக்க வந்தார். அந்த இளைஞனுக்கு எந்த ஒரு மூத்தோர் அனுபவங்களும் கிடையாது. அந்த தலைக்கோடிக்கு வந்த பிறகு அவன் படித்தான். படித்த பிறகு ஒரு நூல் எழுதினார். அந்த நூலிலே பதிவு செய்தார், எனக்கு எப்பெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ, எப்பெல்லாம் இன்னல்கள் ஏற்படுகிறதோ, எனக்கு எப்பெல்லாம் அறிவுரை தேவைப்படுகிறதோ, எனக்கு எப்பெல்லாம் இக்கட்டான நிலைமை ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் எனக்கு துணை நின்றன இந்த ஒரு நூல். அது எந்த நூல் தெரியுமா? லைஃப் ஃப்ரம் மெனி லேண்ட்ஸ் என்ற வால்டர் எழுதிய நூல் என்று அந்த இளைஞன் பதிவு செய்தால், அந்த இளைஞன் வேறு யாரும் அல்ல, மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஏன்னா படிக்க போயிருக்கிறப்ப எதுங்க உங்களுக்கு வரும்? மூத்தோர் அனுபவம். மூத்தோர்கள் வந்து நிற்பாங்களா? நான் கேட்கிறேன், வந்து நிற்பாங்களா? படிக்கிற அவர் சொல்றாரு, நான் கஷ்டப்படுறப்ப அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுக்குவேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க தாயார் தந்தையார் இறந்திருந்த பொழுது ராமேஸ்வரத்துக்கு போறாரு. ரொம்ப மனசு கஷ்டம். அப்ப அவர் நினைக்கிறாரு, ஓ நம்ம அம்மா இருந்திருக்க போது நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்க்கலையோ, அது எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு, என்னை உறுத்துது.
என்று துக்கத்திலையும் வேதனத்திலையும் திணறிக் கொண்டிருந்த சமயத்தில் அவர் எந்த வரிகளை எடுத்து படித்தார் தெரியுமா? பகவத்கீதையின் வரிகளை எடுத்து படித்தார். அந்த வரிகள் என்ன சொல்கின்றன? தாராளமான நறுமணத்தையும் தேனையும் தருகின்ற மலர்கள் அதனுடைய வேலை முடிந்த பிறகு அமைதியாக உதிர்ந்து விடுகின்றனவே, அதுபோல் நீங்களும் அமைதியாக உங்கள் வேலையை செய்யுங்கள். வேலை இருக்கும் வரை வேலையை செய்யுங்கள், வேலை முடிந்த பிறகு அமைதியாக போய்விடுங்கள் என்று கீதை சொல்கிறது என்றால், இதைத்தான APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய அக்கினி சிறையில் பதிவு செய்திருக்கிறார். கட்டுங்களா கையில் என்ன நினைச்சுக்கிட்டு இங்க வந்து அனுபவம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? கேட்டு கேட்டு வாங்கல. மெய் மறந்து இருக்கிறாங்கல்ல, அதனால கேட்டு வாங்கணும்ல. காந்தியடிகளை பத்தி சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. காந்தியடிகளை பத்தி சொல்லி ஆகணும். சாதாரண ஆத்மாவாக இருந்தவரை மகாத்மாவை மாற்றியது ரஸ்கினின் கடையலுக்கும் கடைக்கேற்றம் என்ற நூல் என்பதை நான் மறந்துவிட முடியுமா? சச்சின் சொல்றாரு, இந்த காந்தியடிகள் காந்தி இருக்காரு, காந்தி அவர் ஒரு துப்பாக்கி தூக்கி வந்தா டுபுக் டுபுக்குன்னு சுடுறாருன்னு வச்சுக்க, நான் பீரங்கி இருந்து பாய்ச்சிடுவேன். ஆனா அவர் முன்னாடி ஒரு சத்தியத்தை கொண்டு வந்து நிற்கிறார். நான் என்ன செய்யணும்னு தெரியல என்று இந்த சர்ச்சினை கலக்கமடைய செய்தது எது என்றால், காந்தியடிகளின் புதிய அந்த போராட்ட வியூகம். அதற்கு வழிவகுத்து தந்தது எது தெரியுமா? தோரோ எழுதிய சட்ட மறுப்பு என்ற நூல். அந்த நூலை படித்து விட்டுதான் சத்தியாகிரகத்தை பார்க்கிறார் அவர். ரஸ்கினின் கடையலுக்கும் கடைக்கேற்ற நூலை படித்த பிறகுதான் சர்வோதயத்துக்கு வழிவகுக்கிறது காந்தியடிகள் என்றால், படிக்கும் புத்தகங்கள் சவால்களை எதிர்கொள்ள செய்கின்றன. இதைத்தான் நாங்க சொல்றோம். எங்க வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டிகள், நம்மளுக்கு மூதாட்டிகள் மூத்தோர்கள் வந்துகிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வந்துட்டே நிற்பாங்களா? அங்க வந்து ஏட்டு சுரக்காய் கறி உதவாது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? இல்லை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் நூல்கள் துணை நிற்கும், வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அனுபவங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியா இருக்குமா? நான் கேட்கிற கேள்வி அதான். அனுபவம் எல்லாருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நடவர்களே எங்க பாட்டி வந்து விறகடுப்புல சமைச்சாங்க. ஆமா. எங்க அம்மா கெரசின் அடுப்புல சமைச்சாங்க. சரி. நானும் கேஸ் அடுப்புல சமைக்கிறேன். இப்ப அடுப்புதான், எல்லாமே அடுப்புதான். ஆனால் காலத்திற்கு ஏற்றாற்போல் அடுப்பின் வடிவங்கள் மாறுபடுகிற போது சமையலறை அனுபவம் மாறுபடுமா இல்லையா? அடுத்த தலைமுறை அடுப்பே வேணான்னுச்சு. இங்க வந்துட்டு நீங்க வந்து அந்த அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு தான் எல்லாமே புத்தகம் கை கொடுக்கிறது. அதை விட்டுட்டு நீங்க இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படின்னு. எழுத்து என்னங்க? கமலஹாசனை பத்தி அழகா சொன்னாரு. நான் சொல்றது அண்ணன் இல்ல, கவியரசு கண்ணதாசன். ஏன்னா இங்க வந்துகிட்டு கவியரசு கண்ணதாசன் சொல்லாம இருக்க முடியாது. ஆமா, கவியரசு கண்ணதாசன் கார்ல போய்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் மனசு வருத்தமா போய்கிட்டே இருக்கிறாரு. உடனே கண்ணப்பன் என்ன செய்யறாரு? அவருடைய வேலையால் ஒரு பாட்டை போட்டு வைக்கிறாரு. பாட்டு பாடுது. இந்த பாட்டு என்ன பாட்டு என்றால், தரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் விளக்க வைத்தார். அந்த பாட்டை கேட்டானே கண்ணதாசன் யார் இது அப்படிங்கிறாரு. உடனே அந்த கண்ணப்பன் சொல்றாரு, அண்ணே புதுசா வந்திருக்காருண்ணே, வாலின்னு பேரு, அவர் எழுதுன பாட்டு படம் போட்டீங்க அப்படிங்கிறாரு. அப்படியா? உனக்கு வாலி வீடு தெரியுமா? தெரியும். அப்ப வண்டியை வாலி வீட்டுக்கு விடு. இரவு 12 தாண்டி விடுகிறது. அங்க போறாங்க. வாலிக்கு கை ஓடல கால் ஓடல, வேகமா எழுச்சி குடுக்குன்னு வர்றாரு. உடனே கண்ணதாசன் சொன்னாரு, உன்னோட பாட்டை கேட்டேன், என் மனசுக்கு இதமா இருந்துச்சு அப்படின்னு. கழுத்துல இல்லை, கையில ஒண்ணுமே இல்லைன்னு கழுத்துல கிடந்த 5 பவுன் நகையை கிளப்பி வாலிக்கு போட்டு விட்டு வேகம் வந்துடுறாரு. அதான் வல்லல். இப்ப கையிட்டாருங்க, கொஞ்சம் போடுங்க. பின்னாடி வாலி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப வாலி சொல்கிறார், எனக்கு சினிமா வாய்ப்புகள் இல்லாத போது ஸ்ரீரங்கத்துக்கும் என்னால் திரும்ப முடியவில்லை. நான் இந்த கடலில் விழுந்து என்னை கரைத்து விடலாம் என்று நினைத்த போது எனக்கு ஒரு பாட்டு ஒலித்தது. அதான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்களே, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை கேட்டு என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மீண்டும் எழுதினேன். இன்று உங்கள் முன் உச்சத்தில் நிற்கிறேன் என்று வாலி சொன்னால், நடுவர்களே, வாலிக்கு கண்ணதாசனின் எழுத்து வாழ்க்கையை அளித்தது. கண்ணதாசனுக்கு வாலியின் எழுத்து மனதை வருடியது என்றால், பாரதி சொன்னான் எழுத்து தெய்வம், எழுதுவோட தெய்வம். பாரதி சொன்னா இல்லையா? அதை விட்டு நீங்க பேச முடியுமா? அதனாலதான் நீதியரசர் கற்பவனையான் சொன்னார், எது உங்களை எந்த எழுத்து படிக்கும் போது எழுந்து நிற்க செய்ய வேண்டும், அந்த எழுத்து உங்களை உயரச் செய்ய வேண்டும்
சொல்கிறார். அவர் சொல்ற ஒரு மாணவனா என்னங்க அடையாளம்? இன்னைக்கு இருக்கிற மாணவனை நான் பேசல. ஒரு மாணவன் என்றால் நாங்கள் படிக்கும் காலத்தில் ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருந்தால் அவன் மாணவன். அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது. நல்ல வளமையான மாணவனா யார் தெரியுமா? மூவாவுடைய நூலையோ நான் பார்த்தசாரதி நூலையோ அவன் கையில் வைத்திருந்தால் அவன் வளமையான மாணவன். நான் என்னை எப்படி செதுக்கிக் கொண்டேன் தெரியுமா? மூவாவின் பாத்திரமாகவும் நான் பார்த்தசாரதியின் பாத்திரமாகவும் நான் என்னை செதுக்கிக் கொண்டேன் என்று நீதியரசர் கற்கவநாயகர் அவர் சொல்லியாயிருந்தால் படிக்கும் புத்தகங்கள் பெரும் சவால்களை சமாளிக்க உதவுகின்றன. நடுவர்களே, நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். விண்வெளியில ஓடுத ஒரு வீராங்கனை. விண்வெளியில் அதிகமாக ஓடிய ஒரு பெண் வீராங்கனை யார் என்றால் சுனிதா வில்லியம்ஸ். எல்லாம் ஓடி முடிச்சுட்டாங்க. இறங்கும் போது ஏவுகணையில ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சு. எல்லா வீரர்களும் பாட்டுப்படுறாங்க, என்னாச்சும் ஏதாச்சும் எப்படி. ஒரு சில நிமிடங்களில் ஏவுகணை சரி செய்யப்பட்டு சரியாயிடுச்சு, இறங்கிட்டாங்க கீழே. அப்ப சுனிதா வில்லியம்ஸ் பேட்டி எடுக்கிறாங்க. எல்லாரும் பதட்டமா இருந்தாங்களே, அந்த கடைசி நேரத்துல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப சர்வசாதாரண பதில் சொல்றாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஒண்ணு செய்யல, நானு பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். இக்கட்டான சமயங்களில் சவால்களை சமாளிக்க உதவுது. மூத்தோர்கள் வந்து கொண்டே இருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் வாழ்க்கைக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பது எது என்றால் புத்தகங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கிறது. அதனால இந்த புத்தகம் எல்லாத்தையும் செய்யும், வழிகாட்டும், புரட்டி போடும். நீங்க சொன்னீங்களே அது போல. அதனால நான் ஒரு சமூகத்தின் இதயம் எது என்றால் புத்தகம் என்று ஜெயகாந்தன் அழகாக சொன்னார். ஒரு சமூகத்தின் இதயம் எது என்றால் புத்தகம். ஒரு ஊரில் ஒரு நூலகம் திறந்தால் அங்கு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று காந்தியடிகள் சொன்னார். ஒரு காந்தியடிகளும் 1 கோடி ரூபாயை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க கேட்டார். கேட்டா அண்ணன் சொல்றது மாதிரி நிறைய அனுபவசாலிகளாம் உட்கார வச்சு நான் டிஸ்கஷன் பண்ணி என்ன ஒரு கல்யாண மகள் கட்டலாம் இல்ல கல்லூரி கட்டலாம் அப்படின்னு முடிவெடுப்பாரா? உடனே பதில் சொன்னார் அவர். 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைத்தால் உடனே ஒரு நூலகம் கட்ட வேண்டும் காந்தியடிகள் சொன்னார். இப்படி எல்லாம் சொல்கிறார்கள் என்றால் எது புரட்டி போட்டது தெரியுமா? ஒரு புத்தகத்தை, அது விமர்சனத்தை புரட்டித்தான் போட வேண்டும் என்று மீண்டும் கண்ணதாசனுக்கு வருகிறேன். கண்ணதாசனிடம் கம்பனை கொடுத்து அதன் முரண்பாடை சொல்ல வேண்டும் என்பது கழகத்தின் ஆணை. புரியுதா? கழகத்தின் ஆணை. ஆனா கண்ணதாசன் படித்தான், அதில் உடன்பட்டு போனான், கம்பனில் கரைந்தான். அதனாலதான் சொன்னான், 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று கம்பன் அதில் அடிபணிந்து போகிறார் என்றால் சீத்தை நடையழகும் ஸ்ரீராமன் தோழரும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி என்று கண்ணதாசன் பாடுகிறார் என்றால் கம்பனை பாடுவதற்கு எதற்கு எடுத்தான்? அதன் முரண்பாடுகளை சொல்லுவதற்கு எடுத்தவன் அதில் கரைந்து 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 கம்பனாகவே மாறிவிட்டான். அதனால் காவியத்தாயின் மூத்த பிள்ளை கம்பன் என்றார், இளைய பிள்ளை கண்ணதாசன் என்று கூறுவோம் என்று கூறி படி. சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி, தாளையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி, பொருள்படும்படி, சங்கத்தமிழ் நூலை படி, கற்பவர் கற்கும்படி, வள்ளுவர் சொல்லும்படி அப்படித்தான் கற்க வேண்டும். திரும்ப வாழ்வது எப்படி? படி. சங்கத்தமிழ் நூலை படி, அகப்பொருள்படி, அதன்படி, புறப்பொருள்படி, நல்லபடி, புக புக உனக்கு புலமை சேரும் என் சொற்படி சங்கத்தமிழ் நூலை படி. பொய்யிலே காப்படி, புரட்டிலே முக்காற்படி, வயகத்தில் உள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? சங்கத்தமிழ் நூல்களை படி. தினமும் 4 வரிதான் படிக்க முடியும் என்றால் நாலடியார் படியுங்கள். 3 வரிதான் படிக்க முடியும் என்றால் குறும்பா கைக்கு படியுங்கள். 2 வரிதான் படிக்க முடியும் என்றால் திருக்குறள் படியுங்கள். 1 வரிதான் படிக்க முடியும் என்றால் ஆத்திசூடி படியுங்கள். படிக்கவே முடியாது என்றால் எப்படி? நடுவர்களே, உண்மையிலே இக்கட்டான சூழ்நிலையில் சவால்களை சமாளிக்க பெரிதும் உதவுவது அனுபவங்களை விட படிக்கும் புத்தகங்களே என்று வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக கடைசியா முடிச்சாங்க பாருங்க. அது ஒண்ணு கூட போதும்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு 6 நிமிஷம் போய்கிட்டு இருக்கு. படி படி சங்கத்தமிழ் நூலை படி.